வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா, அன்னை தமிழை 4ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடம் 1 அன்னை தமிழை பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புத்தக வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம். புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். பக்கம் 2ல் இருக்குது. முதல்ல எடுத்தவுடனே என்ன பார்க்க போகிறோம்னா, சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா. முதல் கேள்வி பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது? ஆதான் பதில். அன்னை தமிழே நடுவில் ஒரு இத்துன்ற மெய்யெழுத்து தோன்றும். சரிங்களா? அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத என்ன கிடைக்கும்? நடுவில் ஒரு இத்துன்ற மெய்யெழுத்து தோன்றி அன்னை தமிழே, அதுதான் பதில். அடுத்து பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதை எப்படி பிரிக்கலாம்? பிறப்பெடுத்தேன் பிரிக்கும்போது பிறப்பு கூட்டல் எடுத்தேன், ஆதான் பதில். சரிங்களா? என்னது? ஆதான் பதில். பிறப்பு கூட்டல் எடுத்தேன். அடுத்து 3வது கேள்வி, உனது புகழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதை எப்படி பிரிக்கலாம்? உனது புகழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உனது கூட்டல் புகழ்னு பிரிக்கணும். சரிங்களா? எந்த மாற்றமும் இருக்காது. உனது புகழ் இதை பிரித்து எழுதும்போது உனது கூட்டல் புகழ்னு சொல்லிட்டு பிரிக்கணும். 4வது பாருங்கள், சொல்லி தந்தவளே இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதை எப்படி பிரிக்கணும்னா, இதை பிரிக்கும்போது சொல்லி கூட்டல் தந்தவளேன்னு பிரிக்கணும். நடுவில் இருக்க இத்து மறைஞ்சிரும். சரிங்களா? 4வது கேள்வி, சொல்லி தந்தவளே, அதை பிரிக்கும்போது சொல்லி கூட்டல் தந்தவளேன்னு சொல்லிட்டு பிரிக்கணும். நடுவில் இத்து மறைஞ்சிடும். ஈ தான் பதில். எண்ணில் என்ற சொல்லின் பொருள். எண்ணில் என்ற சொல்லின் பொருள்னா, எண்ணில்னா எனக்குள். எண்ணில்னா என்னது? எனக்குள். ஈ தான் பதில். ஈ தான் சரியான பதில். அடுத்து நம்ம வினாக்களுக்கு விடையளிக்க பார்க்க போகிறோம். இப்பாடலில் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவராக கூறப்படுபவர் யார்? சொல்லில் விளையாட சொல்லி தந்தவராக கூறப்படுபவர் யார்? இப்பாடலில் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவராக கூறப்படுபவர் யார்? தமிழ் அன்னை. தமிழ் அன்னையை தான் பாடலாசிரியர் நா. காமராசன் என்ன சொல்வார்? சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ் மொழியை தான் அவர் கூறியிருப்பார். அப்போ பதில் என்ன? இப்பாடலில் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவராக கூறப்படுபவர் தமிழ் அன்னை. அடுத்து 2வது கேள்வி பார்க்க போகிறோம். அன்னை தமிழே இப்பாடலின் ஆசிரியர் யார்? பாடலின் ஆசிரியர் யார்? நா. காமராசன் ஆவார். அடுத்து இப்பாடலில் ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. அதாவது ஒரே எழுத்தில் தொடங்கணும். அதாவது தொடக்க எழுத்தில், அதாவது அந்த ஒரு வார்த்தை இருக்கும் இல்லைங்களா, அந்த சொற்களில் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும். முதல் எழுத்துன்னு என்னது? மோனை சொற்கள்னு சொல்லுவோம். முதல் எழுத்து ஒரே சொற்கள் வர மாதிரி இருக்கிறத தான் நம்ம இங்கே இருக்க இந்த கட்டமாக கொடுத்துக்கல நம்ம எடுத்து எழுதணும். உதாரணத்துக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க, எண்ணெய் எண்ணில். எண்ணெய் எண்ணில் ஏன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம பாடலேருந்து எடுத்து எழுதணும். இப்போ பாருங்கள், உன்னை உலகில் ஊன்னு சொல்லிட்டு முதல் எழுத்து இருக்குது. அடுத்து சொல்லில் சொல்ல சோ. அப்போது இதெல்லாம் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள். அடுத்து பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. ஒரே ஓசையில் முடியும் சொற்கள்னால் கலந்தவளே. உதாரணத்துக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க, கலந்தவளே. இங்கே பாருங்கள், வளர்ப்பவளே, வளர்பவளே, தந்தவளே, லேன்னு முடியுதுங்களா? பார்த்தா ஓசையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். வளர்ப்பவளே, வளர்பவளே, தந்தவளே. அடுத்து பாடலை நிறைவு செய்வோம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிறுவன் பட்டாம்பூச்சை பிடிக்கிற மாதிரி ஒரு படம் காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாடல் நாம் முழுமைப்படுத்தணும். சரிங்களா? சின்ன சின்ன வரிகள் கொடுத்துருக்காங்க. நடுவில் என்ன நமக்கு கொஞ்சம் எழுதுறதுக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நாம் யோசித்து அதை நிரப்பணும். சரிங்களா? அந்த பாடலை நிரப்பி அது அந்த பாடலுக்கு ஒரு முழுமையான ஒரு உருவம் கொடுக்கணும். அதுதான் இப்போ பாருங்கள், பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய், இந்த இடத்துல நாம் மிதந்துவான்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். பட்டுமேனி ஓவியம், பார்க்க தோன்றும் காவியம், தொட்டு உன்னை பார்க்கவா, பயம் வேண்டாம் பறந்து வா. புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த இடத்துல வேறு ஏதாவது தோன்னால் கூட கண்டிப்பாக அந்த இடத்துல நிரப்பிக்கலாம். ஆனால் அது பாடல் மாதிரி என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும், ஒரே ஓசையில் கொஞ்சம் முடிஞ்சால் நன்றாக இருக்கும். பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் மிதந்து வா, பட்டுமேனி ஓவியம், பார்க்க தோன்றும் காவியம், தொட்டு உன்னை பார்க்கவா, பயம் வேண்டாம் பறந்து வா. அவ்வளோதான். அன்னை தமிழை பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி பதில் எல்லாமே முடிந்தது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.